நம்ம கூட இருக்கிற எக்ஸ்பர்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஜிஎம்எஃப்சியோட ஃபுட்பால் கோச்சு தான் நம்மக்கிட்ட இருக்கார். அவரை பற்றி அவர் எப்படி வந்தார், எப்படி ஃபுட்பால் கோச் எப்படி நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து ஜி முனீஷ். நான் சேலமில் ஜிஎம்எஃப்சின்னு சொல்லி ஒரு ஃபுட்பால் அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்கூல்லேயும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த அகாடமி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரூரலில் இருக்குது. அதாவது இந்த சேலமில் நகரம் அடிவாரத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபுட்பால் அண்ட் ஸ்போர்ட்ஸில் டிசிப்ளினாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 years நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே விளையாடுற பசங்களை நாங்கள் மோட்டிவேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல்ஸ் அந்த மாதிரி அனுப்பிட்டுருக்கோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் போகிறாங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அப் டு 19 வயசு வரைக்கும் இருக்க மேக்ஸிமம் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை தான் ட்ரெயின் பண்ணுறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் ட்ரைனிங்க்கு வருவாங்க. இப்போது பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணி மேட்ச்சில் ஆட வைப்பீங்க? சார் நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா எல்லா பிளேயர்ஸ்க்கும் நாங்கள் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கறதுனால நிறைய டோர்னமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுவோம். அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டோர்னமெண்ட்ஸில் நாங்கள் மேக்ஸிமம் மெயின் பிளேயர்ஸை வச்சுக்குவோம். இந்த மாதிரி லோக்கலில் இன்டர் டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அதில் வந்து நான் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க பெஞ்ச் பிளேயர்ஸ், அதாவது செகண்ட் கேட்டகரியில் இருக்க பிளேயர்ஸை நாங்கள் அவங்களுக்காக ஒரு என்ட்ரி கொடுத்து அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் நாங்கள் விளையாட வைப்போம். இப்போ உங்களுக்கு ஃபுட்பால் மேலே இருக்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு? சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நாங்கள் ஸ்கூல் டீம்லலாம் வந்து விளாண்டுருக்கோம். அப்போ நாங்கள் பெருசாக ஒன்றும் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறது கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலோட எங்களோட கரியர் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பர்சன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ ஒரு அகாடமி க்ரியேட் பண்ணி, எனக்கு அப்போ சின்ன வயசில் இருந்த இன்ட்ரெஸ்ட்னால ஒரு அகாடமி க்ரியேட் பண்ணி இப்போ அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் பிளேயரை ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்காங்க. அவர் இப்போ நாங்கள் பண்ண முடியாததை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் அதை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட கோச் பண்ணுற இப்போது வராங்க, ஆமாம், வர ஸ்டூடெண்ட்டு எந்த மாதிரி மேட்செல்லாம் விளாட்றாங்க இப்போ கரண்ட்டாக? இப்போ இங்கே கோச்சிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் லெவல் வந்து நாங்கள் நேஷ்னல்ஸ் விளாண்டுருக்கோம். சப் ஜூனியரில் ஒரு பையன் தமிழ்நாட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தான். இந்த வருஷம் தமிழ்நாடு டீமும் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணாங்க. அதர் தென் பெங்களூரில் தமிழ்நாடு லீகு, இந்த மாதிரி ஜூனியர்ஸ்க்குலாம் இப்போ நிறையா லீக் நடக்குது. அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இப்போது டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, அப்புறம் இப்போது ப்ரெசன்ட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சிஎம் ட்ராஃபி, இந்த மாதிரிலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் லெவல் மேட்சஸும் நாங்கள் மோட்டிவேட் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். நீங்கள் எந்த மாதிரி மேட்செல்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க? நான் காலேஜஸில் இன்டர் காலேஜ் விளாண்டுருக்கேன் ப்ரோ. அப்போது லீகு, இந்த மாதிரி டிவிஷன்ஸு, ஸ்கூல் டைமில் டிஸ்ட்ரிக்ட் லெவல், இந்த மாதிரி தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் ப்ரோ. இப்போ இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கும் பொலிட்டிக்கலாக, அதெல்லாம் எப்படி சமாளித்து கொண்டு வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக ப்ரோ, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணக்குள்ளே அது அகேன்ஸ்டுன்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இப்போ நம்ம நல்லா கோச்சிங் பண்ணுறதை பார்த்து நம்மளோட பேரண்ட்ஸ் தான், அதாவது இங்கே ஜிஎம்எஃப்சியில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம எந்த டோர்னமெண்ட்ஸ் போனாலும் சரி, வேறு எதாவது மேட்சஸ் போனாலும் சரி, கூடவே வந்து ஃபினான்ஷியல் வைஸும் சரி, பசங்களை பார்த்துக்கிறதும் சரி. ஸோ அதனால் நல்ல ஒரு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்ததுனால நாங்கள் இந்த அகாடமியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்கோம். இப்போது நீங்களாம் அந்த காலத்துலேருந்து ஃபுல்லாகவே கிரவுண்டில் தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் மொபைலில் தான் கேம் விளாட்றாங்க. அவங்கள இப்போ நீங்கள் இப்போ கேமுக்குள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பீங்க? கண்டிப்பாக பிரதர், ஏன்னா இப்போது இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸு, இந்த மாதிரி தான் பசங்க இருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் அகாடமியில் என்ட்ராவுக்குள்ளே சொல்லிடுறோம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ, ஒரு ஸ்டேட்லேயோ, நேஷ்னல்ஸ்லேயோ அவங்க வந்து போய் டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணக்குள்ள அவங்க காலேஜஸ்க்கு அண்ட் தென் ஜாப்ஸ்க்கு நிறைய பெனிஃபிஷியல் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம அதை கொண்டு போகிறோம். ஸ்டார்டிங் அகாடமியில் ஜாயின் பண்ணக்குள்ளே அந்த விஷயத்தில் நான் அவங்கக்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா அச்சீவ் பண்ணணும், செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஸ்போர்ட்ஸில் இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் தான் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு டீமாக எப்படி செயல்படுறது, ஒரு வெற்றி தோல்வியை எப்படி சமமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்கள நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து மோல்ட் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே அடாப்ட் பண்ணுறோம். 4 வருஷமாக கிளப்பு இருக்குது, ரன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி பிளேயர்ஸை கொண்டு வந்தீங்க? இப்போது கரண்ட்டில் எப்படி அச்சீவ் ஆகிருக்கு உங்கள் கிளப்பு? ஓகே ப்ரோ, நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே
பார்த்திங்கன்னா ஒரு 3-4 குழந்தைங்க தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே நான் பார்த்திங்கன்னா அந்த பசங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ட்ரெயின் அப் பண்ணி ஒரு டீம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணோம். ஒரு 5 டோர்னமெண்ட்டுக்கு ஒரு 8 பசங்களை ஃபார்ம் பண்ணி அண்டர் 10ல் ஃபார்ம் பண்ணி நாங்கள் டிஸ்ட்ரிக்கு அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் நிறைய மேட்சஸ் விளாண்டு நிறைய வின் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்டையும் நாங்கள் சோஷியல் மீடியாஸ்லேயும் நிறைய ஸ்ப்ரெட் பண்ண அதை பார்த்துட்டு ஓகே இங்கே நல்லா கோச்சிங் இருக்குது, நிறைய டோர்னமெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. அந்த நம்ம என்ன சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ அது மூலிமா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ஸு, ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸு, நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்ஸு, அப்போ இங்கே தமிழ்நாடு நடக்கிற எல்லா ட்ரையல்ஸு இந்த மாதிரி நாங்கள் பசங்களை சென்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் சிஎம் ட்ராஃபி ஸ்டேட்டில் மெடல் எடுத்திருக்கோம், ஸ்கூல் லெவல் டோர்னமெண்ட்ஸில் ஸ்டேட்டில் வின் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு டீமில் ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பெங்களூர் லீக்ஸில் கொஞ்சம் பசங்க விளையாடுறாங்க. ஸோ நாங்கள் அது கண்டினியூஸாக அந்த எஃபர்ட்டை வந்து டே பை டே நாங்கள் போட்டுகிட்டே இருந்தோம் ப்ரோ. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ண எங்களுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வித் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கிளப்பில் இருந்து ஹை பொசிஷனுக்கு யாரோ விளாண்டுருக்காங்க? விளாண்டுருக்காங்க பிரதர். ஆதித்யா, ஆக்சுவலாக இவர் பேர் வந்து ஆதித்யா. நம்ம அகாடமியில் வந்து 4 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. இவர் பிஃபோர் இயர் வந்து பார்த்திங்கன்னா SJFIயில் தமிழ்நாடு டீமுக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. தென் இவர் பெங்களூர் லீக்கில் ஐ லீக் இந்த மாதிரிலாம் ரெப்ரசன்ட் பண்ணி பெங்களூரில் ஒரு கிளப்புக்காக விளாண்டுட்ருக்காரு. ரொம்ப நல்ல பிளேயர், டிசிப்ளின்டு பிளேயர் ப்ரோ. தேங்க்யூ. உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்கு ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.